ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் லேட்டஸ்ட்டாக ரொம்பவே அதிகமாக எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லையும் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாகவே வருது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாகவே விவோ, சாம்சங், ஓப்போ இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, செல் வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆட்டோ ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களால் வரலாம். அதில் ஒன்று வந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன் வந்து அதிகமாக ப்ரெஸ் ஆனதுனால இந்த மாதிரினாலும் அந்த ஆட்டோ ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வரலாம். அப்படி பவர் பட்டன் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கும் போதில் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்னால கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். அதாவது சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அதனால் கூட ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற ஆட்டோ ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி கம்ப்ளைண்ட்னால அந்த ப்ராப்ளம் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இந்த ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு எதுனாலும் தெரியும். அதே மாதிரி மொபைல் பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆட்டோ ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வித் பேட்டரி ப்ராப்ளம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் செல் ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும் போதில் சார்ஜ் போட்டு பாருங்கள். சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து உங்கள் செல்லு நார்மலாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து எந்த ப்ராப்ளம் ஆகாமல் அதுவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா மொபைலில் கனெக்ட் பண்ணி சார்ஜரை ரிமூவ் பண்ணி பாருங்கள். உடனே சடனாக ஆஃப் ஆயிரும். ஒன்று ஆஃப் ஆகும் அல்லது வந்து அந்த செல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இதே கம்ப்ளைண்ட் வந்து திரும்ப திரும்ப அந்த ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ஒரு பேட்டரியை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் பேட்டரி வந்து நல்லா தான் சார்ஜ் நிற்கிது, ஒரு 100 பாயிண்ட் போட்டு ஒரு நாள் 1.5 நாள் நல்லா தான் சார்ஜ் நிற்கிது அப்படிங்கும் போல இந்த பேட்டரி நீங்கள் மாற்றணும் அவசியம் கிடையாது. அந்த பழைய பேட்டரியை நம்ம சர்வீஸ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் இந்த சர்வீஸுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் GTech27. ஃபஸ்ட்டு மொபைல்லேருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மொபைல் ஃப்ரேம்லேருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம கழட்டணும். ஷார்ப்பான ஒரு ஏதாவது கருவி வச்சு நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக பேட்டரியில் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ பேட்டரி வந்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரிக்கு மேலே வந்து ஒரு சின்ன டேப் போட்டிருப்பாங்க. அந்த டேப்பை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த பேட்டரியில் கனெக்டர் பால் இருக்கிற இந்த சின்ன ஐசி தான் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கும் காரணம். ஸோ வந்து அந்த ஐசியை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ஐசி வந்து எல்லா மாடல் பேட்டரிலையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துன்னா கண்டிப்பாக இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் பார்த்து லைன் அடித்த பிறகு தான் இந்த பேட்டரி நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ண ஐசியை காமிக்க பாருங்கள். இந்த சின்னதான் இது இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு காரணம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லைன் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேட்டரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சுற்றி கரெக்டாக டேப் போட்டுக்கணும். இப்போ இந்த பேட்டரியை திரும்பவும் மொபைலில் ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். மொபைலில் பேட்டரியை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். மொபைல் ஆன் ஆனதுக்கு எல்லா மொபைலுமே இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகியும் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 1 டைம் 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். சார்ஜ் போடாமல் செக் பண்ணி பாருங்கள். மொபைல் ஆஃப் ஆகலை. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் திரும்ப வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்பவும் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செல் வந்து ஆஃபே ஆகலை. ஸோ வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து க்ளீனாக ஃபுல்லாக சரியாயிடுச்சு. உங்கள் மொபைல் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் வந்து இதே ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். 100% ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.